விழுப்புரம் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் முயற்சி 700க்கும் மேற்பட்ட தொழில் சங்கத்தினர் கைது. மத்திய அரசின் 4 தொகுப்புச் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 700க்கும் மேற்பட்ட தொழில் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். மாநில அரசுகள் மற்றும் தொழில் சங்கங்களுடன் ஆலோசிக்காமல் நிறைவேற்றப்பட்ட 4 தொகுப்புச் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், மின்சார சட்ட திருத்தத்தை கைவிட வேண்டும், வங்கி ஊழியர்களுக்கு வாரம் 5 நாட்கள் வேலை நடைமுறைப்படுத்த வேண்டும், அரசு துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்கும் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும், ஊரக வேலை திட்டத்தின் பெயர் மாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து CITU, INTUC, AITUC உள்ளிட்ட தொழில் சங்கங்கள் நாடு தழுவிய அளவில் பொது வேலை நிறுத்தத்தை அறிவித்திருந்தன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த பல்வேறு தொழில் சங்கங்களை சேர்ந்த 700க்கும் மேற்பட்டோர் மத்திய அரசை கண்டித்து விழுப்புரம் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது ரயில்வே போலீசார் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் அவர்கள் ரயில் நிலையம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து பேருந்துகள் மூலம் அழைத்து சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இந்த போராட்டம் காரணமாக விழுப்புரம் ரயில் நிலையத்தில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு நிலவியது.